உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். கடந்த சில நாட்களாக மீண்டும் அரசியல் நிலைமைகள் பார்க்கக்கூடியதாக, குறிப்பாக தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையிலான சந்திப்பு பலர் கூறிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட விடயங்களுக்கு இணைந்து செயல்பட வேண்டும் என்ற விடயங்களை அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சங்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கூட்டங்களை நடத்தினார்கள், ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற விடயங்களை பேசியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தமிழரசுக் கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இங்கே ஒன்று கூடி ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்காக இந்த கூட்டம் நடந்தது என்று உங்களால் அறியக்கூடியதாக இருந்தா? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு செயல்பாட்டு ரீதியாக ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே செயல்பட முடியாதவர்கள் இப்படியான அரசியல் நிகழ்வுகளின் ஊடாக தங்களுடைய இருப்பை மீள பதிவு செய்திருக்கின்ற ஒரு நிலைமையை தான் அவதானிக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் தான் தமிழரசு கட்சியினுடைய அழைப்பின் பேரிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சந்திப்பிலே பங்கு பெற்றி இருக்கின்றது. தமிழரசு கட்சி சார்பாக பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம், செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் ஆகியோர் இந்த சந்திப்பிலே பங்கு பெற்றி இருக்கின்றார். தமிழரசு கட்சி சார்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சந்திரகுமார் மற்றும் ரத்னகுமார் வேந்தன் போன்றவர்கள் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இருக்கின்ற டெலோ பிளட் EPRLF ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய தரப்பினர் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய செயலாளராக இருக்கின்ற பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் தேசிய அரசியலிலே ஒன்றுபட்டு செயல்படுவது தொடர்பாக தமிழரசு கட்சியினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் நிமித்தமாக இவர்கள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழரசு கட்சி பல சந்தர்ப்பங்களிலே எல்லோருக்குமே அழைப்பு விட்டு கொண்டு வந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்பட வருமாறு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டவர்கள் இதிலே நாங்கள் மீளவும் இணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டம் என்று ஒரு அண்மை காலமாக தொடர்ச்சியாக சுமந்திரன், CVK சிவஞானம் போன்றவர்கள் அடிக்கடி தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்திருந்தார்கள். அவ்வாறான நிலைமையில் இப்போது தமிழரசு கட்சியால் விடுக்கப்பட்ட கடிதம் மூலமாக விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை அடுத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்று சந்தித்து இவர்கள் இந்த சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள். ராமேந்திரன், இந்த கூட்டம் நடந்த தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை கூப்பிட்டிருந்தார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்ததா? இந்த சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுமந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் தெரிவித்த விடயம், மாகாண சபை தேர்தல் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக ஒரு இழுபறி நிலைமையிலே காணப்பட்டு வருகின்றது. அவை மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை தமிழ் தரப்பு ஒன்றாக இணைந்து வழங்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்கின்றது. ஆகவே மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி அதனூடாக அந்த அதிகார பரவலாக்கல் தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக தாங்கள் முதன்மையாக இந்த விடயத்திலே ஈடுபட்டதாகவும், அதே நேரத்திலே புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட இருக்கின்றது. அந்த புதிய அரசியலமைப்பு விடயத்திலும் தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு விடயங்களும் பிரதானமாக நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற இந்த ரெண்டு பிரதான விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இணைந்து தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் இணைந்து செயல்படுவது என்கிற அடிப்படையிலே இந்த சந்திப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டு நாங்கள் இந்த சந்திப்பை நடத்தி இருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும், அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இந்த இந்த சந்திப்பிலே பங்கெடுக்கவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் இந்த சந்திப்பிலே பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ரெண்டு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த ரெண்டு விடயங்களிலும் ஒரு இணைந்து செயல்படுவது தொடர்பாக ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் என்ற ஒரு தகவலை சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பு தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவிக்கின்ற போது கூறியிருக்கின்றார், இப்போது தேர்தல்கள் தொடர்பான இந்த விடயங்களும் தாங்கள் தீர்மானிக்கவில்லை என்றும், மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அந்த தேர்தலை நடத்துவதற்கான ஒரு தமிழ் தரப்பு கூட்டாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக நாங்கள் இந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். அப்படி தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் அந்த தேர்தல் நேரத்திலே எங்களுடைய நிலைப்பாடு, அதை நாங்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றோம் என்பதை அந்த நேரத்திலே தான் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும். இது இப்போது தேர்தல் தொடர்பாக இந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இந்த ரெண்டு விடயங்களுக்காகவும் தான் இந்த ஒரு இணக்கம் என்பது எட்டப்பட்டிருக்கின்றது. அவை இந்த விடயங்களில் நாங்கள் சேர்ந்து செயல்படுவது தொடர்பாக
அடுத்த கட்ட கலந்துரையாடல்களின் மூலமாக அந்த விடயங்களை முன்னெடுத்து செல்லலாம் என்ற ஒரு விடயத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆகவே இவர்கள் இப்போது மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு தமிழ் தரப்பாக வலியுறுத்துவது, அரசியலமைப்பு விடயம். ஏற்கனவே தமிழரசு கட்சி சுமந்திரன் தரப்பு அங்கே போய் ஜனாதிபதியோடு சந்தித்திருக்கின்றார்கள். 2015-19 இடைப்பட்ட காலத்திலே ஐக்கிய ராஜ்யம் என்கின்ற அடிப்படையிலே அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி நடைபெற்றது. அது இடைநடுவில் கைவிடப்பட்டது. ஆகவே அன்றோமர் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தங்களுடைய அறிவிப்பாக அந்த 2015-19 விடப்பட்ட அந்த அரசியலமைப்பு நடவடிக்கை அந்த இடத்திலிருந்து தொடரும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் சுமந்திரன் அந்த விடயத்திலே அவர்தான் நல்லாட்சி காலத்தில் அந்த விடயத்திலே ஒரு தீவிரமாக ஈடுபட்டவர் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுக்கு அந்த உரித்து இருக்கின்ற அடிப்படையில் அவர் ஜனாதிபதி அன்றோமர் திசாநாயக்காவோடு அந்த சந்திப்பிலே அந்த அரசியலமைப்பு விடயத்திலே தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக தங்களை உள்ளடக்கி அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இப்போது ஏனைய தமிழ் கட்சிகளை முனைத்து அந்த விடயத்துக்கு வலிச்சேர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சந்தித்து உரையாடினார்கள் என்ற விடயங்களை கூறும்பொழுது, இனி தொடர்ந்து நீங்கள் இந்த கூட்டத்தில், அதாவது தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் பொழுது அரசியல் அமைப்பு தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் அதை வலியுறுத்தியதாகவும் ஒரு பொதுவான ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வருவது என்று கூறும் பொழுது, இது ஒரு சாதகமாக நேர்மறையான ஒரு விடயமாக பார்க்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இல்லை என்றால் நான் கூறுவேன். என்றால் சுமந்திரன் அவர்களுக்கு அந்த தகுதி துளியளவேனும் இல்லை என்றால் இன்று சுமந்திரனுக்கு அரசியலமைப்பு தொடர்பாக அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் இருந்திருக்குமாக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னெடுத்த நடவடிக்கையை அவர் குழப்பி இருக்க மாட்டார். ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைந்து அன்றோமர் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அமைந்ததற்கு பிற்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அதாவது அரசியலமைப்பு தொடர்பாக அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டவுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருந்தார். அந்த முயற்சியை நாங்கள் அப்போது உறவுகளுக்கு நினைவிருக்கும், அதை நாங்கள் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கூறியிருந்தோம். அதாவது தமிழரசு கட்சி சார்பிலே ஸ்ரீதரன் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவரை நேரடியாக அவர் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அதே போன்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடும் கதைத்திருந்தார். தமிழ் தேசிய பரப்பிலே வடகிழக்கிலே தமிழ் தேசிய பரப்பிலே 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே புதிய அரசியலமைப்பு என்று ஒன்று கொண்டு வரப்படுமாக இருந்தால் இப்போது 156 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தேசிய மக்கள் சக்தி தனிப்பெரும்பான்மையோடு 3-2 பெரும்பான்மை என்கின்ற ஒரு அசுர பலத்தோடு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்றுகின்ற பலத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் தமிழ் தரப்பிலே வடக்கு கிழக்கிலே 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலைமையிலே அதிலே ஒரு 50% என்று பார்த்தால் 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவை நாங்கள் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அதை எதிர்த்துவமாக இருந்தால் அந்த வரலாற்றிலே அரைவாசிக்கும் மேற்பட்ட தமிழ் தரப்பினருடைய எதிர்ப்போடு இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றிலே பதிவு செய்ய முடியும். அது எங்களுக்கு எதிர்காலத்திலே இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களும் இணைந்துதான் இந்த அரசியலமைப்பை கொண்டு வந்தார்கள் என்கின்ற ஒரு பழியை அடுத்த தலைமுறையினர் மீது சுமத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அந்த வரலாற்று நெருக்கடியிலிருந்து இதை மீட்பதற்காகத்தான் இந்த முயற்சி. குறிப்பாக தமிழரசு கட்சி சார்பாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆக அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே ஒருமித்து செயல்படுகின்ற அவசியத்தை வலியுறுத்தி தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருந்தார். ஆகவே இதிலே அவர் முயற்சியை நாங்கள் அப்போதே விரிவாக கூறியிருந்தோம். இந்த அரசியலமைப்பு வாரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுக்கின்ற முயற்சி வெற்றிபெறமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து சுமந்திரன் அவர்கள் முற்றுமுழுதாக வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இருக்கின்ற மொழியாற்றல், அதே நேரத்தில் அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு சட்டத்தரணி, ஒரு நீண்ட ஒரு அவருடைய பரம்பரையாக அவர்கள் இந்த விடயங்களிலே மிக அனுபவமானவர்கள், ராஜேந்திர மட்டங்களில் அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு. ஆகவே இந்த விடயத்திலே தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீதரன் அவர்களோடு இவர் தொடர்புபட்டு அந்த விடயத்தை கையாளுகின்ற போது, செல்வம் அடைக்கலநாதன் தரப்பு ஸ்ரீதரன் தரப்போடு ஒப்பிடுகின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் இந்த விடயத்திலே முன்கை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்கை எடுத்து இந்த அரசியலமைப்பு விவகாரத்திலே செயல்படுவாராக இருந்தால் எதிர்கால அரசியலிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கான ஒரு அரசியல் பலத்தை கொடுக்கக்கூடிய, மக்கள் மத்தியிலே புலம்பெயரும் சமூகம் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அது மாறும். ஆகவே இது சுமந்திரன் அவருடைய நிகழ்ச்சியினர்களுக்கு ஒரு மிக ஒரு ஆபத்தான விடயம் என்றால் அவருடைய எதிர்கால அரசியலுக்கு இது அதோடு அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சம் அவருடைய இருந்தது. இப்ப இதன் காரணமாக உள்கட்சி ரீதியாக சுமந்திரன் அவர்கள் நெருக்கடியை கொடுத்தார்.
அதாவது கட்சி ரீதியாக மத்திய குழுவிலே இந்த விடயத்திலே அது தாங்கள் ஒரு அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு குழு ஒன்றை நியமித்திருக்கணும். அந்த குழுவினர் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து இது தொடர்பாக அரசியலமைப்பு ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்ச அரசியலமைப்பு விடயம் கொண்டு வந்த போது தாங்கள் ஒரு பிரேரணையை முன்வைத்திருக்கின்றோம். அதாவது ஒரு தீர்வு நகலை முன்வைத்திருக்கின்றோம். ஆகவே அந்த தீர்வை முன்வைத்து தான் நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு உள்கட்சி ரீதியாக ஸ்ரீதரன் அவர்களுக்கும் முட்டுக்கட்டை போட்டார். ஆகவே 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சி அதிலிருந்து வெளியே பின்வாங்கியதோடு அந்த முயற்சி கைவிடப்பட்டது. ஆகவே உண்மையிலே உங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு விவகாரத்திலே தமிழ் மக்களுடைய விவகாரம் தனித்து கையாளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்திருந்தால் அதை குழப்பாமல் தமிழரசு கட்சிக்கான அனுமதியை வழங்கி இருக்க வேண்டும். ஆகவே கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கையில் எடுத்த போது அதை தடுத்து நிறுத்தியவர் இன்று தான் அதிலே வருகின்ற போது அதை எப்படி நாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய விடயமாக பார்க்க முடியும்? ஆகவே சுமந்திரன் தான் தன்னுடைய அரசியலை இதிலே கையில் எடுக்க வேண்டும். தான் முன்கை எடுத்து தான் தலைமை தாங்கி இந்த விடயங்களை கொண்டு வந்து மீண்டும் அரசியல் ரீதியாக தான் ஒரு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்றார். இவர்கள் சும்மா வெளியே வந்து மக்களுக்கு ஒரு விடயத்தை கூறி உள்ளாந்தமாக வேறு விடயங்களை நகர்த்துகின்ற வழக்கமான ஒரு அணுகுமுறையை தான் அவர் கை கொண்டுகின்றார். ஆகவே இப்ப சுமந்திரன் அவர்கள் அரசியலமைப்பு விடயத்திலே அவர் அரசியலமைப்பு விவகாரத்திலே உண்மையிலே அவர் தேசிய பட்டியல் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உள்வாங்கப்பட்டதே அரசியலமைப்பு விடயத்துக்காகத்தான். ஒரு அரசியலமைப்பு பேரவையிலே ஒரு உறுப்பினரை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த விடயத்திலே கையாள வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே அந்த நேரத்திலே சம்பந்தன் அவர்களினால் வேறு ஒரு மூத்த சட்டத்தரணி ஒருவர் அணுகப்பட்ட போது அவரால் சிபாரிசு செய்யப்பட்டவரான் சுமந்திரன். சுமந்திரனுடைய உள்நுழைவு என்பது அரசியலமைப்பு விடயத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தன்னுடைய சட்டப்புலமை அரசியலமைப்பு தொடர்பான நிபுணத்துவத்தை வைத்துக்கொண்டு அவர் ஏக்கியராஜ் என்கின்ற அந்த ஒரு ஒற்றையாட்சிகளாக தமிழ் மக்களை கொண்டு போய் ஒரு முடக்குகின்ற சிறை வைக்கின்ற ஒரு விவகாரத்துக்கு தான் அவர் துணை போனார். ஆகவே இன்று வரை அந்த விடயத்திலிருந்து அவர்கள் எந்தவித பொறுப்பு குரலையும் செய்யவில்லை. இப்போது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை என்ற காரணத்தினால் இன்று ஸ்ரீதரன், கயந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் இணைந்து எடுத்த முயற்சியை குழப்பிவிட்டு இன்று கதைப்பது என்பது ஒரு நாடகத்தனமாகத்தான் இருக்கு. ஆகவே அவர்கள் என்னால் இந்த விடயம் தேவையான விடயம், ஆனால் தேவையான விடயம் என்று அவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வழிமொழிந்து விட முடியாது. அவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த விடயத்திலே போய் சுமந்திரனோடு சரணாகதி அடைந்திருப்பது என்பது நாங்கள் அரசியலமைப்பு விடயம் மாகாண சபை தேர்தலில் அதை வலியுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே நாங்கள் அந்த தேவை இருக்கின்றது என்பதற்காக இந்த முயற்சிகளை நாங்கள் புனிதமான ஒரு விடயமாக நாங்கள் வெளியெடுத்து விட முடியாது. ஆகவே சுமந்திரன் அவர்கள் அரசியலமைப்பு விடயத்திலே அவர் பிதாமகராக இருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளாந்தமான நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுக்கு விரோதமானது. இன்று வரை அவர் தன்னுடைய கடந்த கால அரசியல் செயல்பாடுகள் மூலமாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட நெருக்கடிகள், தமிழ் மக்கள் சந்தித்த பின்னடைவுகள், அவை அனைத்துக்குமே அவர் இன்று வரை பொறுப்பு கூறவில்லை. இன்று 3 தடவை நல்லாட்சி அரசாங்கத்தை புனையில் எடுத்தவர் இதே சுமந்திரன் அவர்கள். இன்று வரை அந்த அரசாங்கங்களோடு சேர்ந்து செயல்படுகின்ற போது செய்த விடயங்களை எல்லாத்தையும் இன்று அவர் ஏதோ அம்னீசியா நோய் வந்தவரை போன்று அதை எல்லாத்தையும் மறந்து விட்டு அதுக்கு எதிராக செயல்படுகின்றார். இனப்படுகொலை இல்லை என்று சொன்னார், இன்று இனப்படுகொலை என்று பேசுகின்றார். சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று சொன்னார், இன்று சர்வதேச விசாரணை மூலம் தான் எந்த விடயங்களையுமே செய்ய முடியும் என்று சொல்கின்றார். அவர் சொல்வதெல்லாம் ஏதோ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடுகின்ற போது அவருக்கு இருந்த அந்த எடுத்த முடிவுகளும் சொன்ன விடயங்களும் இன்று மக்கள் இந்த தேர்தலில் ஒரு மரணாடியை கொடுத்து அவரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியதுக்கு பிற்பாடு அதெல்லாம் மறந்து விட்டது. ஆக அந்த நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை காணவில்லை என்பதை போன்று சுமந்திரனுடைய அந்த அரசியல் பயணத்திலே அந்த நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை அவர் மறந்தவராக இப்போது ஏதோ புதிய தமிழ் மக்களுடைய மீட்பராக தன்னை முன்னிலைப்படுத்துகிற கருத்துக்களை கூறிக்கொண்டாக இந்த போலித்தனமான பசப்பு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்புகின்ற நிலைமையில தமிழ் மக்கள் இல்லை. ஆகவே சுமந்திரன் அவர்கள் அவர் வேறொரு நோக்கத்துக்காக வேறொரு நிகழ்ச்சி நிரலில் இந்த கூட்டணியை அமைக்க முற்படுகின்றார். அதைத்தான் இந்த இடத்துல கூற முடியும். மற்றபடி உள்ளாந்தமாக தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலே, அரசியலமைப்பு விவகாரங்களிலே ஒரு ஒற்றுமையை கட்டி எழுப்பி அதன் மூலமாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அப்படி இருந்திருக்குமாக இருந்தால், நாங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால், அவர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்த முயற்சியை குழப்பாமல் இருந்திருந்தால் நாங்கள் அவருக்கு அதிலே அக்கறை இருக்கு என்பதை நாங்கள் கருதி இருக்க முடியும். ஆனால் அதை குழப்பிவிட்டு இன்றைக்கு வந்து செய்கின்றார், தனக்கு தேவை என்பதற்காக அவர் அதை செய்கின்றார் என்பதை நான் கூற முடியும். நீங்கள் இந்த விடயங்களை இப்படி கூறும்பொழுது, சுமந்திரன் தொடர்பாக கூறும்பொழுது, இந்த ஜனநாயக தமிழ் கட்சிகள் தொடர்பாக கூறும்பொழுது அடிக்கடி நாங்கள் பலர் கூறியிருந்திருக்கிறார்கள், நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட விடயம் என்று. இப்போ இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக பேசும்பொழுது கூட இப்போ சித்தார்த்தன் கூட பிரிந்து நின்று நாங்கள் என்னத்தை சாதிக்க போகின்றோம் என்று அவர்களும் கூட இந்த விதமான கருத்துக்களை கூறும்பொழுது இது ஒரு சாதகமான ஒரு நிலைமையாக நீங்கள் பார்க்கவில்லையா? இல்லை, இது சாதகமான இவர்களுக்கெல்லாம் எங்கே போனோம். ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம், கடந்த ஜெனீவா அமர்வு என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு தீர்மானகரமிக்க ஒரு அமர்வாக இருந்தது.
அந்த ஜெனீவா அமர்விலே நாங்கள் எல்லோருமே ஒன்றுபட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு கால நீடிப்பை வழங்காது தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே பொறுப்பு கூறலை வலியுறுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் எங்களுக்கு கனிந்திருந்தது. ஆனால் இவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? தனியே ஒவ்வொருவரும் கையெழுத்து போராட்டத்தை நடத்தி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு கையெழுத்து போராட்டத்தை நடத்தியது, தமிழரசு கட்சி தனியே ஒரு போராட்டத்தை நடத்தியது, அவர்கள் ஒரு தனி ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். இவ்வாறாக தமிழ் தரப்பில் இணைந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் சார்பில் ஒரு கையெழுத்து அனுப்பப்பட்டது. அரசியல் கட்சிகள் சார்பாக 3-4 கையெழுத்துகள் மகஜர்கள் அனுப்பப்பட்டது ஜெனீவாவுக்கு. அப்போதெல்லாம் எங்கே போனது இந்த ஒற்றுமை? தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்று கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு கால நீடிப்பை, அதாவது புதிய அரசாங்கம், இவர்கள் வடக்கு கிழக்கு மக்களும் வாக்களித்திருக்கின்ற ஒரு மாயக்குள்ளாக இருப்பது எல்லாமே ஒரு வெற்று பொய். ஆகவே நாங்கள் இதை கடந்து தமிழ் மக்களுக்கான விடயத்திலே சர்வதேசம் ஒரு இறுக்கமான நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்று கூட்டாக வலியுறுத்த வேண்டியதிலே பிரிந்து நின்றுவிட்டு, செம்மணி விவகாரத்திலே நீங்கள் எல்லாம் பிளவுபட்டு நின்றுவிட்டு, இன்றைய செம்மணி விவகாரம் தோண்டப்பட்ட போது செம்மணி விடயத்திலே ஒரு சர்வதேச நீதியை கொண்டு வருவதற்கோ சர்வதேச தலையீட்டை கொண்டு வருவதற்கோ இவர்கள் எங்கே போனார்கள்? அப்போதெல்லாம் எங்கே போனது உங்களுக்கு? இன்று அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஒருவேளை மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால், இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டாக்டர் அர்ச்சுனா தரப்பும் திசை காட்டியும் வடக்கு கிழக்கிலே வந்து அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதுதான் யதார்த்தம். இன்று மக்கள் தமிழ் தேசியத்தின் மீது முற்றாக விரக்தி அடைந்த நிலைமையில இருக்கின்றார்கள். தமிழ் தேசியம் என்பது தங்களுடைய பதவி சுகத்துக்காகத்தான் என்பதை இன்று மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். அது சார்ந்து செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சிகளும் தங்கள் சுயநல காரணங்களுக்காகத்தான் இந்த அரசியலை பயன்படுத்துகின்றார்கள் என்று மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலே இந்த அரசியல் கட்சிகளோ இந்த தலைமைகளோ துணை நிற்கவில்லை. இன்று இந்த செம்மணி விவகாரமாக இருக்கட்டும், இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜெனீவாவாக இருக்கட்டும், சகல விடயங்களிலுமே இவர்களுடைய போலி முகத்திலேயே மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆகவே இவர்கள் மீதான அதிருப்தி என்பது இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இவ்வாறு எதிரொலித்ததோ, அதே போன்று வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே திசை காட்டியும் ஊசியும் டாக்டர் அர்ச்சுனா தரப்புக்கும் அதிகமான ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு அச்சம் இவர்களுக்கு வந்து விட்டது. என்றால் பதவிகளை அனுபவித்து அந்த பதவி சுகத்திலே பதவி மோகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அது இல்லாமல் இருக்கின்றதை நினைத்து பார்த்தாலே அவர்களால் முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலையில் தான் இப்போது சங்கு தரப்பினரும் சுமந்திரன் தரப்பும் கூடி கதைத்திருக்கின்றார்கள். சித்தார்த்தன் அவர்கள் கூறுகின்ற சித்தார்த்தன் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு போகாதவருக்கு வழி தேடுவதை போன்ற ஒரு கூட்டணி அமைத்து வெல்ல முடியாத ஒரு விரக்தி நிலைமையிலே நிற்கின்றார்கள். ஒரு மாகாண சபையிலே தன்னும் போட்டியிட்டு ஏதாவது ஒரு ஆசனங்களை பெறுவதா வீட்டுக்கு போனாதான் அந்த தலைவர் காட்டிய வீடு என்கின்ற அந்த மாயக்குள்ளாக நின்று மக்கள் ஏகமற்றலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் சுமந்திரன் கூறுவதும் பசப்பு வார்த்தை, சங்கு தரப்பினர் கூறுவதும் பசப்பு வார்த்தை. அவர்கள் எல்லோருமே தங்களுடைய அரசியல் முதலீட்டுக்காக தமிழ் மக்களுடைய விடயங்களை பகடக்காயாக பயன்படுத்துகின்றனர். ஆகவே இவர்கள் கூறுகின்ற ஒற்றுமை, இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த கரிசனை எல்லாம் ஏன் இந்த பொறுப்பு குரல் விடயத்திலே, ஜெனீவா விடயத்திலே, செம்மணி விடயத்திலே, காணாமலாக்கப்பட்டவருடைய விடயத்திலே, இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலே வரவில்லை என்பதான் என்னுடைய கேள்வி. நல்ல ஒரு கேள்விதான். ஆனால் சங்குவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தியது உடனடியாக அவர்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை வந்திருக்கின்றது போல் இருந்தது. இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வேறு என்ன வழி இருக்கிறது இதை விட? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த முடிவை நான் தமிழரசு கட்சியோடு அவர்கள் சென்றதை நான் விமர்சிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இன்று கயந்திரமார் தரப்புக்கு இந்த அருகதையும் இல்லை. அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தரப்பினர் தமிழரசு கட்சியோடு போய் இந்த கலந்துரையாடிய விடயத்தை அவர்கள் மீது வசைபாடுவதற்கு கயந்திரமார் பொன்னம்பலம் தரப்புக்கு எந்த அருகதையுமே இல்லை. அவர்கள் சரியான தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தால் இவர்கள் செல்ல வேண்டிய தேவையே வந்திருக்காது. இன்று நாங்கள் ஏற்கனவே இவர்கள் அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்காக ஒரு பொது கட்டமைப்பு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு கொள்கை உடன்பாடு ஒன்று அறிவிக்கின்ற போதே நாங்கள் கூறியிருந்தோம், இந்த கொள்கை உடன்பாட்டை முன்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தகுதியானது இல்லை. ஏன்னா அவர்களிடம் தமிழ் தேசிய பேரவையிலே அவர்களுக்கான ஒற்றுமை இல்லை. தமிழ் தேசிய பேரவையில் இருக்கின்ற சக கட்சி தலைமைகளை அரவணைத்து அவர்களோடு கலந்துரையாடி ஒரு கூட்டு தலைமையாக முடிவுகளை எடுக்கின்ற தன்மை என்பது அவரிடம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஒரு கூட்டணியை உருவாக்கிவிட்டு அதை எப்படி இவர்கள் மதிக்கப் போகின்றார்கள்? இன்று உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைத்த பிற்பாடு இன்று வரை அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற கட்சி தலைவர்களோடு கயந்திரமார் தரப்பு இத்தனை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் வருகின்ற போது இணைந்து செயல்படுவதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். எதுவுமே செய்யவில்லை. தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டாலே பதவிகளை கைப்பற்றுவதுதான் பிரதான இலக்கு. அதான் கட்சிகள் பிரதான இலக்காகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது. ஒரு வெளிப்படையாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் தேசியம், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல விடயங்களை கூறினாலும் உள்ளார்ந்தமாக தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பது, இழந்த பதவிகளை பெறுவதுதான் இவர்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாங்கள் எப்படி அதை நாங்கள் பார்க்க முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி
குறைந்தபட்சம் அவர்களை தமிழ் தேசியத்தின்பால் தக்க வைத்து ஒரு தமிழ் தேசியத்தின்பால் ஒரு கூட்டாக செயல்படுகின்ற தலைமைத்துவத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவற விட்டிருக்கின்றார். அதை தவற விட்டு அவர்களை விமர்சிக்க முடியாது. இன்று இவர்கள் அவர்களை வெளியே விடுவதற்கான ஒரு காரணமாக 13வது திருத்தச் சட்டத்தை முன்வைக்கின்றார்கள். அது 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது ஒரு சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளை எடுப்பது, இடைக்கால அடிப்படையிலே இந்த 13வது திருத்தச் சட்டம் இந்த மாகாண சபை ஊடான விடயங்களை கையாளுவது என்பது தொடர்பான ஒரு இணக்கப்பாட்டோடு தான் இவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். இன்று நின்று கொண்டு அவர்கள் 13ஐ வலியுறுத்துகின்றார்கள், 13 மாகாண சபை தேர்தலை கேட்கின்றார்கள். இதே 13வது திருத்தத்துக்கு மாகாண சபையிலே முதலமைச்சர் வேட்பாளரை தயார் செய்து வைத்திருந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கடந்த காலத்திலே. இப்போது இந்த மாகாண சபை வந்தால் போட்டியிட போகின்றார்கள் தானே. பிறகு எப்படி அவர்களை பிள்ளை என்று சொல்ல முடியும்? அவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறுவதை போன்று இன்று நீங்கள் கடந்த 15 ஆண்டுகள் அவர்களுடைய 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கயந்திரமார் தரப்பு வெளியேறி வந்த பிற்பாடு அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் வடிவாக பார்த்தால் அவர்கள் எங்கேயுமே ஒரு ஆழமான ஒரு அரசியல், தமிழ் மக்களுக்கான அரசியலை அவர்கள் இன்றுமே முன்னெடுத்ததில்லை. அவர்கள் ஒரு எதிராக இருக்கின்றவர்கள் பலமடைந்து விடக்கூடாது என்பதிலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். இன்று நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக வந்து அவர் மாகாண சபையில் இருந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் அவருக்கும் இருந்த புணக்குகளை இவர்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அவரை அதிலிருந்து வெளியே வருமாறு மாற்று அணிக்கு தலைமை தாங்குமாறு கூறினார்கள். இதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு பதாகையினுடைய மறுபக்கத்தையும் கயந்திரமார் பொன்னம்பலம் இன்னொரு பக்கத்தையும் பிடித்து கொண்டு நல்லூரிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரள முதலமைச்சருடைய வாசஸ்தலத்தை நோக்கி பேரணியாக சென்று மாற்று அணிக்கு தலைமை தாங்க வாருங்கள் என்று கூறியவர்கள் இவர்கள். அப்படி வெளியே வந்ததுக்கு பிற்பாடு ஒரு வலுவற்ற காரணங்களை கூறிக்கொண்டு, உப்புச்சப்பில்லாத காரணங்களை கூறிக்கொண்டு அவரை நடுத்தெருவில் கையை விட்டு அவர் ஒரு தனியொரு அரசியல் கட்சியை தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் இதே கயந்திரமார் தரப்பினர். அதற்கு பின்னர் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலே இதே இபிஆர்ல தரப்போடு இவர்கள் ஒரு கூட்டணியை பேசிவிட்டு அவர் இந்தியாவுக்கு சென்று ஏதோ ஒரு தேவைக்காக இந்தியாவுக்கு சென்று வந்ததுக்கு பிற்பாடு இவர் இந்தியாவுக்கு சென்று இவர் ரோகினுடைய ஆள் இவர் இந்தியாவுக்கு சென்று விட்டு இவர் குழப்பி விட்டார் அவர் என்று அவர்கள் மீது பழியை போட்டு விட்டு இவர்கள் அந்த கூட்டணியை 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கூட்டணியை குழப்பி விட்டு கடைசி நேரத்தில் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஆனந்த சங்கரினுடைய சூரியனோடு சேர்ந்து கொண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உருவானது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, சங்கு சைக்கிள் கூட்டணி உருவான போது தமிழ் மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்ப இவர்கள் எல்லாமே ஒரு குழப்ப அரசியலை செய்வதுதான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதாவது தாங்கள் சரியான ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து தமிழ் தேசியத்தை ஒரு நேர்சீராக கொண்டு செல்வது போன்று காட்டிக்கொண்டு வருபவர்களை எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே வெளியே தள்ளிவிட்டு அப்படி ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு வறுமைக்குள் வைத்திருப்பது, தாங்கள்லாம் சுத்த தங்கம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் அவர்கள் பயணித்து வருகின்றார்கள். ஆகவே எல்லோருமே விமர்சித்ததை போன்று உள்ளூராட்சி மன்றங்களிலே பதவிகளை கைப்பற்றுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பயன்படுத்திவிட்டு இவர்கள் இன்று தங்களுடைய ஒரு தனியாவர்த்தன போக்கை இவர்கள் கையாண்டதன் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு வழி இல்லை. ஆகவே அவர்கள் இதிலே போயிருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக நாங்கள் என்ன கூறுகின்றோம், எல்லோருக்குமே நீங்கள் இப்ப இப்படி டக்ளஸ் வானதாவை போன்றோ அங்கே ராமநாதனை போன்றோ இல்லை ஏனைய தரப்பினரை போன்றோ நீங்கள் மக்களை ஏமாற்றாமல் எங்களுக்கு வேறு வழி இல்லை, மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் நாங்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக கூறிவிட்டு வாக்கை கேளுங்கள், நாங்கள் உங்களை யாரும் விமர்சிக்க போவதில்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய பதவி சுகங்களுக்காக பதவி மோகங்களுக்காக பேயோடும் பிசாசோடும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து விட்டு கூடி கதைத்து விட்டு தமிழ் மக்களுக்கு விமோசனத்தை பெற்று தருவதற்காகத்தான் நாங்கள் சேர்ந்தோம் என்று கூறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அதை நீங்கள் வெளிப்படையாக கூறுங்கள், நாங்கள் இவர்களோடு சேர்ந்தோம், அவர்கள் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் ஒரு பலமாக நாங்கள் நின்றால்தான் சில விடயங்களை எதிர்கொள்ள முடியும் என்று கூறுவது வேறு. ஆனால் தமிழ் மக்களுக்காக காதலை பூச்சி விட்ட வேலையை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில சித்தார்த்தனோ சுரேஷ் பிரேமச்சந்திரனோ எவருக்குமே அதை கூறுவதற்கு யோக்கியதை இல்லை. ஆகவே இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இவர்களோடு சென்று கதைத்ததை நான் பிழை என்று சொல்ல மாட்டேன். அது அவர்களுடைய முடிவு, அது மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான தண்டனையை, அதாவது சுமந்திரனோடு சேர்ந்ததற்கான தண்டனையை ஒரு தேர்தல் என்று வருகின்ற போது மக்கள் வழங்குவார்கள். ஏன்னா மக்கள் கடந்த தேர்தலில் எப்படியான ஒரு முடிவை சுமந்திரனுக்கு வழங்கினவர்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். சுமந்திரனோடு சேர்ந்ததனுடைய விளைவை அவர்கள் மதிப்பாய்வு செய்து கொள்ளட்டும் தேர்தலுக்கு பின்னர், அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் அதற்காக இவர்கள் கூறுகின்ற விடயத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சென்றதையும் நாங்கள் அப்படிதான் ஒரு நேர்மையாக நாங்கள் பார்ப்பதாக அவர்களுக்கு அந்த தேவை இருக்கின்ற அவர்கள் போயிருக்கிறார், கட்சி ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு தேவை இருக்கின்ற சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அதை
தங்களை நியாயப்படுத்துவதற்கு தமிழ் மக்களுடைய விடயங்களோடு தொடர்புபடுத்தி கூறுவதை ஒருவருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அந்த பார்வையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாதகமாக வைத்துக்கொண்டு அவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ராமேந்திரன், நீங்கள் சங்கம் சைக்கிளும் கூட்டணி தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது. நாங்களும் கூட அதை வரவேற்றிருந்தோம். என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அரசியல் உதிர்ச்சி ஒன்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. இணைந்து செயல்பட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் அடிக்கடி பேசி வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆண்டு அவர்களுடைய அந்த நகர்வு தொடர்பாக, சங்கு சைக்கிள் தொடர்பாக என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு காத்திரமான அரசியல் நகர்வை மேற்கொள்ளாததனுடைய விளைவுதானா இந்த தலைமைத்துவ வெற்றிடம், அரசியல் வெற்றிடம் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறதா? நிச்சயமாக எவருமே, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமல்ல, எவருமே தமிழ் மக்களுக்கான ஒரு நேர்மையான அரசியலை செய்வதற்கு எவருமே தயாராக இல்லை. அந்த வெற்றிடத்தில் தான் இப்படியான ஒற்றுமை கோஷங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. யாராவது ஒருவர் சரியாக செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக மக்கள் அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் எவருமே நேர்மையாக தமிழ் தேசியத்துக்கோ தமிழ் மக்களுக்கோ நேர்மையாக செயல்படக்கூடிய நிலைமை இல்லை. அது வெற்றிடமாகவே இருக்கின்றது. அந்த வெற்றிடத்தில் தான், அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவது? இவர்கள் சுத்த தங்கம் என்று கூறிக்கொண்டு தாங்கள் அதை நிரப்புவதற்கு முற்படுகின்றார்கள். ஆனால் இவர்களினால் அதை முழுமையாக பிரதிபலிக்க முடியாது. ஆக இவர்கள் ஒரு எண்ணிக்கை அடிப்படையிலே, நாங்கள் கட்சிகள் என்ற அடிப்படையிலே, ஒரு கூட்டணி, நாங்கள் ஒரு பலமானவர்கள் என்ற அடிப்படையில் காட்ட முற்படுகின்றார்கள். தமிழர் கட்சி என்ன சொல்கின்றது? வடக்கு கிழக்கிலே 8 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கின்ற கட்சி நாங்கள்லாம் பெரிய கட்சி, தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் அங்கீகாரம் தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அப்படியான ஒரு நியாயப்பாட்டை வைத்துக் கொண்டு தங்களை முன்னிலைப்படுத்த முற்படுகின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையில நின்று கொண்டு அந்த விடயங்களை கையாள முற்படுகின்றார்கள். தவிர தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்காதனுடைய விளைவுதான் இந்த தமிழ் மக்கள் 2020ஆம் ஆண்டு, உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு யாழ் மாவட்டத்தில் அங்கே ராமநாதன் அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்றார். எப்படி அந்த விருப்பு வாக்களை அவர் பெற முடிந்தது? அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதுக்கு ஏற்பட்ட பிளவுகள், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெளியே இருக்கின்ற கட்சிகளுக்கு ஏற்பட்ட பிளவுகள், அந்த விரக்தி நிலைமை யாழ் மாவட்டத்திலே ஒரு சிறு, அதுவும் ஒரு வெற்றிலை சின்னத்திலே, ஒரு சிங்கள கட்சியினுடைய சின்னத்திலே ஒரு போட்டியிட்டு அங்கே ராமநாதன் அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்று யாழ் மாவட்டத்திலே ஒரு முதலாவது நிலையிலே அவர் வருகின்றார் என்று சொன்னால் மக்கள் மீது பிழை சொல்ல முடியாது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? 80,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற என்பிபி 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். இங்கே தமிழரசு கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும், சைக்கிள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும், சுயேட்சையாக போட்டியிட்ட அர்ஜுன ராமநாதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமாக தெரிவாகின்ற ஒரு நிலைமை வந்தது. அது ஒரு தமிழ் தேசிய கட்சி. இன்று யாழ்ப்பாணம் தான் ஒரு தமிழ் தேசியம், தமிழர்களுடைய ஒரு தலைநகரமாக பார்க்கப்படுகின்றது. இன்று நீங்கள் வடக்கு கிழக்கிலே நீங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் பெற முடிந்தது. அதுவும் சிறிதரன் அவர்கள் கிளிநொச்சியிலே பெற்ற அபரிமிதமான வாக்குகளினால் சிறிதரன் அதிலே ஒரு அதிகபட்சமான வாக்குகளோடு வெற்றி வருகின்ற நிலைமை வந்தது. இல்லை என்று சொன்னால் அந்த நிலைமையும் இல்லை. ஆனால் ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். 2020 அங்கே ராமநாதன் அதிகூடிய வாக்குகளை பெற்று வருகின்றார். 2024ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியாக அறுவடை செய்கின்றது. அப்ப மக்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள்? அந்த தலைமைத்துவ வெற்றிடம் இருக்கின்றபடியே தான் மக்கள் இப்படியாக அங்கலாய்க்கின்ற நிலைமை இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம், இவர்கள் தாங்கள் பிரிந்து நிற்பதற்கும் தாங்கள் கூட்டணி சேர்வதற்கும் தங்களுக்கான நியாயங்களை இவர்கள் முன்வைப்பதை போன்று மாற்றுக் கட்சிகளை நோக்கி செல்வதற்கு தமிழ் மக்களும் தங்களுக்கான ஒரு நியாயத்தை வைத்திருக்கின்றார்கள். துப்பாக்கி முனையில் நின்று கொண்டு தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்தவர்கள் தான் எங்களுடைய தமிழ் மக்கள். அந்த வாக்கு ஆயுதமாக பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தியவர்கள் எங்களுடைய மக்கள். அந்த மக்களை நம்பி நின்ற மக்களை கைவிட்டு விட்டு இவர்கள் தங்களுடைய சுயநல அரசியலை முன்னெடுத்ததன் காரணமாக மக்கள் தங்களுக்கு சரி என்று பட்டதை செய்ய முற்பட்டு விட்டார்கள். ஆகவே தலைமைத்துவ வெற்றிடம் என்பது முன்னிலும்பாக இன்று மிக ஆழமாக இருக்கின்றது. அந்த ஆழமான வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தான் இன்று என்பிபியும் மற்ற தரப்பினரும் போலித்தனமான பாசாங்கத்தனமான விடயங்களை கையாண்டு வருகின்றார்கள். ஆகவே தற்போதைய சூழ்நிலையிலே இன்று இந்த டித்வா புயல் பேரிடர், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அதை கையாளுகின்ற விடயங்களிலே ஒரு தமிழ் மக்கள் மத்தியிலே மேலும் ஒரு மயக்க நிலை உருவாகி இருக்கின்றது. அது ஒரு மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் இன்று தெற்கிழங்கையிலே ஒரு கிளீன் ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக இமாலய வெற்றியை பெறக்கூடிய ஒரு நிலைமை இந்த புயலுக்கு பின்னரான நிலைமையில இருக்கின்றது என்பிபி அரசாங்கம்.
அவர்கள் மாகாண சபைகளிலே முற்றுமுழுதாக தென்பகுதியிலே அதேபோன்று வடக்கிலே மக்கள் மத்தியிலே இன்று அவர்களுடைய நடவடிக்கைகள் தமிழ் தேசியத்தின் மீதான விரக்தி, நீங்கள் கூறிய தலைமைத்துவ வெற்றிடம், இவை அனைத்துமே சேர்ந்து அந்த ஒரு போலியான மாயக்குள்ளாக என்பிபி அரசாங்கத்தின் மீது போக இருக்கின்றது. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கோமாளித்தனமாக சில விடயங்களை செய்தாலும் ஒரு துணிச்சலாக எங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கின்றார் என்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே அந்த ரெண்டு விடயமும் முழுமையானதல்ல. ஆனால் இந்த வெற்றிடத்தை நிரப்ப நிச்சயமாக அந்த வெற்றிடத்தில் ஏதோ ஒன்று நாங்கள் ஒரு வெறுமையான போத்தில வைத்து அதிலே நாங்கள் பாலை கொண்டு நிரப்பலாம், தண்ணீரை கொண்டு நிரப்பலாம், சாக்கடை நீரை கொண்டு நிரப்பலாம். நாங்கள் அந்த இடத்திலே பாலையோ தண்ணீரையோ விடாத பட்சத்திலே ஒருவன் சாக்கடை நீரோடு வருகின்ற போது அதை நிரப்பத்தான் போகின்றார். அதே போன்ற ஒரு நிலை தான் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. வெறுமையான போத்திலாக இருக்கின்ற தலைமத்துவமற்ற நிலைமையில இருக்கின்றது. என்பிபி அர்ஜுனா திறப்பு போன்ற அந்த சாக்கடை நீரை நாங்கள் அதிலே நிரப்பி நாங்கள் முழுமைப்படுத்தி விட்டோம் என்பதாக காட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் சரியான தலைமைக்காக காத்திருக்கின்றார்கள். அந்த சரியான தலைமைத்துவம் வரும் வரை அவர்கள் தங்களுக்கு சரியென்று பட்டதை அவர்கள் செய்வதற்கு துணிந்து விட்டார்கள். அது இந்த வருகின்ற மாகாண சபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழ் தேசியத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ் அரசியல் பரப்பில் ஏற்பட்டிருக்கிற தலைமைத்துவ வெற்றிடம், கையாளாகாத தனம், அதாவது ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த உறுப்பினர் பதவியை தக்க வைப்பதற்காக இவர்கள் செயல்படுகிறார்ன்றது தெளிவாக தெரிகிறது. இவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அது தெளிவாக வெளிக்காட்டுகிறது என்பதை நீங்கள் எங்களுடைய உறவுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் என்பவர் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.